ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து 13 மந்த் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3:30 போல் எழுந்துட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து நான் நைட்டு வந்து தூங்குற வரைக்கும் பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ், பேபிஸ் வந்து என்னென்ன ஃபுட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈவினிங் 4 o'clock பாப்பாவுக்கு வந்து நான் 8 hours ஊற வச்சு 3 o'clock போல் வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி 4-5 விசில் விட்ட கருப்பு சென்னா தான் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. பேபி க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபுட்டில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு கொடுக்கணும். கையில் நசுக்கலாம் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும். இந்த ஃபுட் நம்ம கொடுக்கறதுனால பாப்பா வந்து நம்ம ரொம்பவே எங்கேஜாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour கிட்ட வந்து அதே பிளேஸில் உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த 1/2 hourக்கு வந்து பாப்பா எங்கேஜாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபீடிங் எல்லாமே அவங்க பண்ணுறதுனால பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இது. நம்ம ஒன்று தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப அடைக்கணும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வேணும்னு அவங்க கொடுப்பாங்க. நான் ஊட்டவே இல்லைங்க, ஒரு 2 வாய் தான் ஊட்டினேன். அதுக்கப்புறம் தாயிரா பாப்பாவே தான் எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு 4:30 போல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து டெரஸ் தான் கூப்பிட்டு போகிறோம். எப்போவுமே ஈவினிங் டைமில் வந்து டெரஸ் தான் கூப்பிட்டு போவோம். டெரஸ் கூப்பிட்டு போனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸு 4:30 போல் சாப்பிட்டாங்கன்னா 5:30 5:45க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் நான். இல்லைனா மில்க் ஏதாச்சும் நான் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் மில்க்கு கொடுக்கல நான். ஸோ ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒரு 4 o'clock போல் ஈவினிங் சுண்டல் சாப்பிட்டாங்க. அது கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா வந்து விளையாடினா தான் அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகும். அப்போ தான் வந்து அடுத்த ஃபுட்டு எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரே டைமில் வந்து எல்லாமே கொடுக்கக்கூடாது. மில்க் குடித்தா இன்னும் ஹெவி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரூட் பேஸில் நான் போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 5:30 போல் தான் நான் கொடுக்குறேன். ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன். நல்லாவே தோல் இந்த கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பாதி பழம் தான், அது பாதி கூட சாப்பிடல, ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அதில். ஸோ டெரஸ் வந்ததுமே பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் டெரஸ் வராமல் நாங்கள் போகவே மாட்டோம். ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து 6:15 வரைக்குமே வந்து வெளிச்சம் இருக்குது. ஆனால் வந்து வெயிலாக இல்லை, பட் ஆனால் வெளிச்சம் இருக்குது. காற்று நல்லா ஒரு 4:30 5 o'clockலாம் நம்ம டெரஸ் போகணுன்னா வந்து காற்று நல்லாவே அடிக்கும். ஸோ பாப்பா விளையாடிட்டு கொஞ்சம் நல்லா நடந்தாங்க. ஏன்னா வந்து வெளிக்காற்று வந்து பேபிஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கம்பல்சரி டெரஸ்க்கு வந்துடுவோம். ஸோ பாப்பா கொஞ்சம் நல்லா விளையாடுனதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃப்ரூட் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அங்கே வந்து நிறைய பறவைங்கள்லாம் மேலே வந்து பறக்கும். ஆளுங்க பேசுவாங்க, பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து பேசுவாங்க. அவங்க கூடலாம் பாப்பா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ரொம்பவே என்கேஜாக இருப்பாங்க. மேலே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் ரொம்பவே சேட்டையும் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணதுனால ஓடிட்டே இருக்காங்க. அந்த மொட்டை மாடியிலலாம் அந்த கல்லெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதாவது ஃபுல் பேண்ட்டு இல்லைனா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் சேஃப்டியாக தான் வந்து பாப்பா வந்து நாங்கள் மேலே கூப்பிட்டு போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்ங்க. தண்ணி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பாப்பாவை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ டெரஸ் வரும்போது எது எடுத்துகிட்டு வருவோனோ இல்லையோ பாப்பாவுக்கு வந்து தண்ணி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது. ஏன்னா தண்ணி நம்ம அவங்களுக்கு தெரியாது, விளையாடுற மூடில் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து பேபிஸ்க்கு பார்த்து தண்ணி டைமில் வந்து தண்ணி கொடுக்கணும். ஏன்னா ரொம்பவே ஸ்வெட் ஆகுது பாப்பாவுக்கு. காற்று வந்தாலுமே வந்து அவங்க இப்போ வந்து நிறைய நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால நடந்துகிட்டே இருக்காங்க. அதுலேயே வந்து பாப்பா வந்து ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. அதனால் தண்ணி நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸுமே வந்து ஒரு 5:30 to 5:45 அந்த டைமில் தான் நான் கொடுத்தேன். ஒரு 3 சொல தான் சாப்பிட்டாங்க. ஓகே, அதுவாச்சும் கொஞ்சம் உள்ளே போச்சு அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா வந்து நம்ம 4 o'clock போல் சுண்டல் சாப்பிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் நான் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்ங்க சம்மர் சீசனில். நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலாம். எந்த டைமில் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் இது கொடுத்தா கோல்ட் ஆகுமா, அது கொடுத்தா கோல்ட் ஆகுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது. ஃப்ரூட்ஸ் வந்து பேபிஸ்க்கு எடுக்கிறது. ஃபுட்டை விட ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக கொடுங்க. சாப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சாப்பாடு கூட வந்து ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஸோ பாப்பா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு 6 o'clock மேலே ஆகிடுச்சு. நைட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன டின்னர்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பன்னீர் சப்பாத்தி தான் கொடுக்க போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க பாப்பாவுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து நார்மல் சப்பாத்தி இல்லை, நான் வந்து பன்னீர் சப்பாத்தி தான். இந்த மாவு அளவு வந்து நான் என் 2 பேபிக்கும் நான் எடுத்திருக்கேன். என் பெரிய பொண்ணு பேர் தானியா, அவளுக்கு வந்து 4 years ஆகுது. ஸோ நான் அவளுக்குமே சேர்த்து தான் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு பாப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மாவு
மாவு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீ ஆட் பண்ணால் நல்லாவே சாஃப்ட் ஆகும். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வந்து ஊற வச்சுட்டேன் நான். அந்த டைமில் வந்து ஒரு 2 க்யூப்ஸ் வந்து நான் பன்னீர் எடுத்துகிட்டு இது மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பன்னீரை வந்து நீங்கள் வந்து கீல வந்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சையாகவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப கீ ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது கூட வந்து ஆனியன் டாட்ல ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் கிட்ட இருந்ததுன்னா இது கூட வந்து ஆனியன் கேரட் இது கூட நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து ஸ்டஃப் பண்ணலாம். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபுட் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நான் வந்து எந்த ஸ்பைசஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. நான் அப்படியே வந்து பண்ணி நான் ஃப்ரை கூட பண்ணல. நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் 10 மந்த்தில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா நைட்டில் கொடுக்காதீங்க, மார்னிங் டைமில் கொடுங்க. ஸோ 10 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து ஒரு 1 இயருக்குள்ளே வந்து கொடுக்கும்போது சப்பாத்தி வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்னால் வந்து நான் ஃபார்முலா மில்க் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணி ஃபார்முலா மில்க் வந்து பேபிஸ் கொடுக்குறதால வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பேக்கெட் மில்க் வந்து கவு மில்க் வந்து 1 இயர் அபவ் உள்ள பேபிஸ்க்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி எதுவுமே நான் பண்ணலன்னா ப்ளைன் சப்பாத்தி ஏதாச்சும் நான் பண்ணேன்னா பாப்பாவுக்கு வந்து நான் மில்க் தான் நான் வந்து ஊற்றி நான் கொடுக்குறேன். நான் இப்போ தான் ஒரு 1 or 2 மந்த்தில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக வந்து நம்ம சப்பாத்தி எடுத்துகிட்டு மில்க் நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இருந்தால் நல்லாவே சோக் ஆகிடும். ஸோ அந்த அப்படியே வந்து கையில் பேச ரொம்பவே சாஃப்டாக ஆகும் அது. அப்போ வந்து பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 1 இயர் கீழே இருக்க பேபிஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் நல்லா சூடான ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றி வந்து நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா மூடி போட்டு அது ரொம்பவே வந்து சாஃப்டாகிடும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து பிளெண்டிங்கில் கூட போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்பவே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு அடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா. ஸோ நான் என் பாப்பாவுக்கு வந்து நான் பிளெண்டிங்லாம் நான் போட மாட்டேன். இன்னுமே வந்து தாயரா பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு டீத் கூட வரலை. ஆல்மோஸ்ட் 13 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இப்போயுமே வந்து அந்த டீத் வரத்துக்கான தடையும் கூட தெரியல. இருந்தாலுமே பாப்பா வந்து நான் அப்படியே தான் கொடுக்குறேன். நான் எப்போவுமே சப்பாத்தி பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சப்பாத்திலாம் பண்ணும்போது ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டைட்டாக மூடிடுவேன். ஸோ அந்த ஸ்டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சாஃப்டாகிடும். எப்போயுமே சப்பாத்தி தண்ணியாக வச்சிங்கன்னா வந்து குழந்தைங்க கொடுக்கும்போது ஹார்டாகிட மாதிரி இருக்கும், இல்லைனா வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து ரொம்பவே சாஃப்டாகிடும். ஸோ வந்து நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிஸ் கொடுக்கும்போது. ஸோ எங்கள் பாப்பா வந்து இப்போ வந்து கையிலேயே சாப்பிட்றதுனால நான் வந்து பீஸா கட்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களே தான் சாப்பிட்றாங்க. இது முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 1 hour கிட்ட ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஊட்டுறதா இருந்தால் நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் ஊட்டிடுவோம். பட் இப்போ அவங்களே சாப்பிட்றதுனால பொறுமையாக சாப்பிட்றாங்க. கீழெல்லாம் போடாமல் பொறுமையாக சாப்பிட்றாங்க. பட் இது மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. பாப்பாங்க வந்து செல்ஃப் ஃபீடிங் வந்து அவங்களே பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். அவங்களுக்குலாம் பிரெயின்லாம் நல்லா வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி வந்து அவங்களே வந்து எடுத்து சாப்பிடும்போது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் கேட்குறீங்க வந்து பாப்பா வந்து டிவி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டிவி பார்க்கறதுனால தான் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. டிவி கூடவே வந்து ரொம்ப ரேர் தான். அதுவும் வந்து டிவி பார்த்தாங்கன்னா அனிமல் சவுண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ கூட வந்து பாப்பா டிவி பார்க்கல, பட் என் கூட பேசிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கா வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்கன்னா வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து சாப்பிட்றதுல மட்டும்தான் இருக்கும். அந்த பிளேட்டு ஃபினிஷ் பண்ணதில் மட்டும்தான் இருக்கும். இப்போ கூட பாப்பா வந்து என் கூட விளையாடிட்டு அவங்களா தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ஃபுல் டிவிக்கு வந்து அடிக்ட் ஆகுறதெல்லாம் பாப்பா இல்லை. ரொம்ப ரேராக தான் வந்து ஏன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னா மட்டும்தான் வந்து அதுவும் அனிமல் சவுண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ ஈவினிங் டைம்லலாம் வந்து அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. வினோத் அவங்களோட அப்பா இருப்பாங்க. ஸோ வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவே நல்லாவே தூங்குவாங்க. இது சாப்பிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் நீங்கள் மில்க் கொடுத்து நீங்கள் தூங்க வைங்க. பேபிஸ்க்கு வந்து எந்த இஷ்யூமே ஆகாது. ஸ்டொமக் பெயின்லாம் கூட வராது இந்த ஃபுட் கொடுக்கறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பாய். See you next video.